கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம். இத செய்யாத, இத செஞ்சா இப்படி நடக்கும்னு நம்ம சொல்லுவோம். அத கேட்காம அத செஞ்சுட்டு வரும்போது, அதுக்கு ஒரு பிரதிபலன் வரும். அந்த பிரதிபலன் அடையும்போது நம்ம என்ன சொல்லுவோம், "நான் அப்பவே சொன்னேன்ல, நீ கேட்டியா?" ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம், "டேய் ஃபாஸ்ட்டா ஓடாதடா, ஓடுனா கீழ விழுந்துருவ, அடிபட்டுரும்" நம்ம சொல்லுவோம். நம்ம பிள்ளைகள் கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி போய் விழுந்து, முட்டி, கை, கால்னு அடி வாங்கிட்டு வருவாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், "நான் சொன்னேன்ல, நீ கேட்டியா? அப்பவே சொன்னேன்ல, நீ கேட்கலல்ல. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகள்ட்ட சொல்லுவோம். இதுல 2 காரியம் இருக்குங்க. ஒண்ணு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அடிபட்டுருச்சேன்னு ஒரு வருத்தம். 2வது வந்து நான் சொல்லி கேட்கலங்கிறது ஒரு கோபம். இல்ல இது வந்து ஒரு சாதாரண மனுஷன். ஆனா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. யூதாஸ் காட்டி கொடுத்துட்டாரு. காட்டி கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து அந்த பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே வந்து பேதுருட்ட சொல்லியிருப்பாரு. பேதுரு நீ வந்து சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்ன மறுதலிப்ப. சாத்தான் வந்து கடவுள்ட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கிறான். நான் ஜெபிச்சுக்கிறேன். உன்னுடைய விசுவாசம் போகாதபடி நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், இல்ல கடவுளே, நான் சாவிலும் உங்கள பின்தொடர்றேன்னு சொல்லி தைரியமா சொல்லுவார். ஆனா கரெக்ட்டா அந்த 3 தடவ அவர் என்ன பண்ணிருவாரு, மறுதலிச்சுருவார். உடனே சேவல் கூவும். சேவல் கூவுன உடனே இயேசு கிறிஸ்து திரும்பி பார்ப்பார். இல்ல அந்த வசனத்த உங்களுக்கு நான் வாசிக்கிறேனே. லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து 62வது வசனம் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அதான் அந்த பார்வை. அந்த ஒரு பார்வையில என்ன ஆயிடுச்சு, பேதுரு வந்து தன் செய்த பாவம் உனக்கு நினைவு வந்துருச்சு. நம்ம பிள்ளைகிட்ட வந்து நம்ம எவ்வளவோ சொல்றோம். ஆனா நம்ம பிள்ளைகள் மறுபடியும் அதே தான் தப்பு செய்றாங்க. இல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோங்க. என்னைக்குமே வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செய்த தப்ப சொல்லியே காமிக்க மாட்டார். அதுதான் அப்படிப்பட்ட தேவனை தாங்க நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம தொழுது கொள்றோம். நம்ம எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸட் பீப்பிள் பாருங்களேன். இல்ல நம்ம செய்த தப்ப நம்ம சொல்லி சொல்லி காமிச்சோம்னா, நம்ம எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு சொல்லி கடவுளுக்கு தெரியுங்க. அதனால தான் பேதுருவுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. திரும்பி பார்க்கிறார். அதே பேதுருகிட்ட கடவுள் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறார். நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயான்னு சொல்லி 3 முறை கேட்கிறாருங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தெரியாதுன்னு யாராவது சொன்னா என்ன பண்ணுவோம்? போயா இவன் கிடக்குறான். இவங்கிட்டலாம் நான் போய் பேசணுமா? அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க. உயிர்த்தெழுந்த 3 முறை பேதுருகிட்ட பேசுறாருங்க. 3 தடவை காட்சி அளிக்கிறார். 3 தடவை கேட்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் மேல் அன்பா இருக்கிறாயா? அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு தாங்க நம்மள வந்து கடவுளை நோக்கி இழுக்குது. அவர் சொல்றார்ல, உன்னுடைய பாவம் வந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உன்னை தூக்கி போட்டுட்டேன். அதுதான் அந்த பிதாவுடைய அன்பை வந்து அவர் வந்து காமிக்க